தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட ஜெமித் நகரில் இடுப்பளவு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அமைச்சர் பொன்முடி அதிகாரிகளோடு அங்கு ஆய்வு செய்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் கூட நிறைய தண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வாய்க்கா உடைஞ்சி இங்கே தண்ணி நிறைய பூந்துட்டதுனால அங்கேருந்து மக்களை படகுல இட்டுன்னு வரத்துக்கும் போட்டு வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த போட்லேயும் இப்போ மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் இங்கே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவு காலை சிற்றுண்டியிலேருந்து எல்லாம் காலையிலேருந்தே கொடுத்துட்டுருக்காங்க. மத்தியானமும் உணவு வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தண்ணி புகுந்த பகுதிகளில் தான் அந்த வாய்க்கா கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறதுனால, கடலையும் எதிர்த்து இருக்கிறதுனால அந்த தண்ணி வாங்காததுனால கொஞ்சம் இங்கே தண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக இந்த வாய்க்காலெலாம் கூட தூர் வாரியும் அந்த பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் நைட்லேருந்தே செஞ்சு, அதே மாதிரி நம்முடைய இங்கே இந்திய நாட்டினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் அவரும் வந்து எல்லாரும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா பகுதியிலையும் இந்த மனிதன் கூடாதுன்னு முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கார். அவர் துணை முதலமைச்சரும் மத்தியானம் வராரு. அதே மாதிரி 2 அமைச்சர்கள், மின்வாரியத்துறை அமைச்சர், என்ன சில இடங்களில் கரண்ட் இல்லைன்னு சொல்றதுல அவரையும் வந்து பார்க்க சொல்லி முதலமைச்சர் அனுப்பியிருக்காரு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரையும் அனுப்பிச்சிருக்காரு. இவங்க எல்லாமே விழுப்புரம் மாவட்டத்திலலாம் வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க.